நம்ம என்னதான் செலவு பண்ணி கிளாஸஸ் வாங்குனாலும், நம்ம அத ஒழுங்கா டேக் கேர் பண்ணிக்கலனா, லென்ஸ் ஸ்க்ராட்ச் ஆக தான் செய்யும். இப்ப நம்ம ஒரே இடத்துல இல்ல, நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம வெளிய போறோம். சன்லைட் எக்ஸ்போஷர் ஆகுது, காத்து நிக்குது. ஸோ நெறைய டஸ்ட் படும். அப்படிங்கிறப்போ நம்ம கிளாஸஸ் மேல நெறைய நமக்கு டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அத நம்ம கிளீன் பண்றப்போ, நம்ம ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஸ்டெப் மூலியமா நம்ம கிளாஸஸ ஸ்க்ராட்ச் ஆகாம பார்த்துக்கலாம். ஸோ இப்ப என்ன நம்ம ஸ்டெப் பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ யூசுவலா நம்ம வெளிய போயிட்டு வரப்போ, லென்ஸஸ்ல யூசுவலா நமக்கு மேல டஸ்டஸ் இருக்கும். நம்ம அப்படியே இந்த கிளாத் வச்சு பிரஸ் பண்ணி கிளீன் பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு டஸ்ட் இருக்கும். நம்ம பிரஸ் பண்றப்போ அந்த டஸ்ட் இன்னுமே லென்ஸோட இன்டாக்ட் ஆகி ஸ்க்ராட்ச் ஆகுது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி ஒரு வைப் பண்ணிட்டு கிளீன் பண்றப்போ இந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் லென்ஸ்ல எதுவும் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் கம்மியாகும். இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்யூஷன நீங்க டைரக்ட்டா லென்ஸ்ல ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. கிளாத்ல ஸ்ப்ரே பண்ணணும். நம்ம லென்ஸ்ல ஸ்ப்ரே பண்ணப்ப என்ன ஆகும்னா, இந்த லிக்விட் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரேமோடைய ஜாயிண்ட்ல உங்களுக்கு அக்குமுலேட் ஆயிடும். ஃப்ரேமோட ஜாயிண்ட்ல கலருமே சேஞ்ச் ஆகும். அழுக்காவுமே ஃபார்ம் ஆயிடும். ஸோ சொல்யூஷன நீங்க கிளாத்ல ஸ்ப்ரே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் லென்ஸஸ் யூஸ் பண்றப்போ, லென்ஸோடைய லைஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்க ஸ்பெக்டாக்கிள் நீங்க கேர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு லென்ஸோடைய டியூரபிலிட்டி அண்ட் லென்ஸோடைய லைஃப்மே ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனல ஃபாலோ பண்ணுங்க.